நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தளபதி படத்தை வந்து இப்போது தமிழ்நாடு, கேரளா இந்த 2 ஸ்டேட்லேயுமே ரீரிலீஸ் பண்ணுறாங்க. கேரளாவில் எக்கச்சக்கமான இடங்களில் தளபதி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. கேரளாவில் அங்கங்கே போஸ்டரே அடித்து ஒட்டியிருக்காங்க. அதாவது புது படத்துக்கு ஒட்டுற மாதிரி தளபதி படத்துக்கும் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இப்போது நிறைய இடங்களில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல்ல வந்து சென்னையில் மட்டும்தான் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், சேலம் போன்ற இடங்கள்லையும் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து புக் மை ஷோவில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இன்று அல்லது நாளைக்குள்ளே எல்லா இடங்கள்லையுமே புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுபோக சென்னையில் பார்த்திங்கன்னா புக்கிங்லாம் ரொம்பவே ஃபயராக போயிட்டுருக்கு. அதுவும் ரோஹிணி தேட்டர்லலாம் ஏகப்பட்ட காட்சிகள் அதிகப்படுத்தியிருக்காங்க. முதல்ல வந்து 12ஆம் தேதிக்கு 4 ஷோ மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 7 ஷோ போட்டிருக்காங்க மொத்தமாக. அதில் வந்து 6 ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போகுது. ஒரு ஷோ வந்து இப்போ புதுசாக அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுபோக 11ஆம் தேதியே அதாவது ஸ்பெஷல் ஷோவாகவே 3 ஷோ போடுறாங்க. முதல்ல வந்து ஒரே ஒரு ஷோ மட்டும்தான் போட்டிருந்தாங்க 10:30க்கு நைட்டு. அப்புறம் இன்னொரு 10:30 ஷோ ஒன்று ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து 7 மணிக்கு ஒரு ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. தளபதி ரீரிலீஸுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பராக கிடைக்கிறதுனால காட்சிகளை அதிகப்படுத்துகிறாங்க தியேட்டர்காரங்க. ஸோ தளபதி படத்தை கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.